கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம். வழிபாடு. நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள். வழிபாட்டின் போது தலையை மூடிக்கொள்ளுதல். நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூர்கிறீர்கள். நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள். எனவே உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்குத் தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்குரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்குரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். தம் தலையை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும். கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும். ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் பெருமையும் ஆவார். ஆனால் பெண் ஆணின் பெருமையாயிருக்கிறார். பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை, மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றினார். மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார். வானதூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆணில்லை. ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார். ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன. பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது, ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும். இதை இயற்கையே உங்களுக்கு கற்பித்தது அன்றோ? ஏனெனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது. இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது, இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை, கடவுளின் திருச்சபைகளிலும் இல்லை. ஆண்டவரின் திருவிருந்து.